ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோர் தேவ்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு. கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பரும் வந்துருச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே பாருங்கள். இது எல்லாமே உங்களால் நடந்தது தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நீங்கள் தான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூடியூப் ஆரம்பித்தேன், எனக்கு மணி வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன் வாங்க. இப்போ நான் யூடியூப் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 2023 தான் நான் ஆரம்பித்தேன். 2023 நவம்பர் 26 தான் நான் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து அதாவது திருக்கார்த்திகை வரும்ல, அன்னைக்கு தான் அந்த வீடியோவே நான் போட்டேன், அப்லோடு எடுத்துகிட்டு போட்டேன். அதாவது என்னோடய ஆசை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே ஒரு பூஜை சாமி கும்பிட்ற வீடியோ தான் போடணும் அப்படிங்கிறது. அதனால தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வீடியோவே. நான் எப்படி யூடியூப் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா ஒரு டைம் சொன்னாங்க, வா நம்ம சும்மா இருக்கிறோம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னாங்க. நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. சரிக்கா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நான் விட்டுட்டேன், எடுத்துக்கல. நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், ஆனால் அதை பற்றின ஐடியா கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது. என்னோடய பையன் வந்து என்னை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏமா நீ சும்மா இருக்கிறதுக்கு நீ ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே, நான் சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பான். அப்பயும் நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேனே தவிர அதை பற்றி பெருசாக எந்த இதுவுமே ஐடியாவே எனக்கு கிடையாது. ஒரு நாள் ரொம்ப கம்பல் பண்ணான், நீ இல்லைம்மா நீ எடுமா, நீ வீடியோ போடு. நான் சொன்னேன், நம்ம வீடியோ போட்டால் நம்ம வீடியோலாம் அந்தளவுக்கு ரீச் ஆகுமா என்னென்னு தெரில, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னென்னு தெரிலடா அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லைம்மா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ போடு வீடியோ தொடர்ந்து அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். சரிண்ணா அவன் சொல்கிறானேன்ட்டு தான் சரிடா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமாட்ட கேட்டேன், இந்தமாரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட நம்ம கலந்துக்கணும்ல, கேட்டுக்கணும், நம்மளாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நீ தான் ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறீங்களா, நீ சமைப்பீங்களா, நல்லா தான் செய்கிற, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணு ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதுக்கான மொபைல் பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி உள்ள மொபைல் அந்தளவுக்கு இல்லை. ஃபோன் வச்சுருந்தேனே தவிர அந்தளவுக்கு கேமரா குவாலிட்டி கிடையாது. நம்ம வீடியோ எடுத்தால் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும்ல பார்க்குறவங்களுக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி நல்லா குவாலிட்டி உள்ள ஒரு ஃபோன் மட்டும் வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி அப்புறம் ஃபோன் மட்டும் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு ஒன்று ஒரு ட்ரைபேடும் ஃபோனும் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் குக்கிங் வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து போட ஆரம்பித்தேன். அப்புறம் விலாக் வீடியோவும் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா நான் வந்து சில மிஸ்டேக் பண்ணிட்டேன் யூடியூப்பில். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் பையன் சொன்னால், ஏம்மா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் நம்ம கொஞ்சம் ரீச் பண்ணிக்கலாம், போட்டோம்னா நமக்கு அதில் உள்ள ஹவர்ஸும் வீடியோவில் உள்ள ஹவர்ஸும் சேர்ந்து தான் நமக்கு 4000 ஹவர்ஸுங்கிற மாதிரி அவன் சரியாக சர்ச் பண்ணாமல் சொல்லிட்டான். சரி அதுதான் போல் அப்படி தான் நினச்சிட்டு நான் என்ன செஞ்சேன், இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோ போடுறத. ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் போட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் ஓரளவுக்கு வியூஸ் போகும், சப்ஸ்கிரைபரும் வருவாங்க, ஹவர்ஸும் ஏறும். நான் அதே நம்பிட்டு கொஞ்ச நாள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் 5-6 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இல்லைப்பா நமக்கு வந்து ஹவர்ஸ் தாண்டிடுச்சு, ஆனால் ஏர்னில் பார்த்தாக்கா நமக்கு ஹவர்ஸ் ஆட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 ஹவர்ஸ் தான் ஏர்னில் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் யதார்த்தமாக ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு சேனல் தான், நானும் இது சேனலில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சேனலில். அப்போ தான் நம்மளோட வீடியோவோட லாங் வீடியோவோட ஹவர்ஸ் தான் நமக்கு தேவை, 4000 ஹவர்ஸுக்கு ஷார்ட்ஸோட ஹவர்ஸ் தேவை இல்லைங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ போட ஆரம்பித்து அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்ஸ் ஏற ஆரம்பித்தாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு தான் வியூஸ் போணுச்சு, அந்தளவுக்கு ரொம்ப போகவே இல்லை. சரி எனக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும், என்ன வியூஸ் போகவே இல்லைடா, நமக்கு எப்படி ஹவர்ஸ் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா நான் செஞ்ச இந்த தவறுலாம் நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே முடிவு பண்ணிவிடுங்க, என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவே தொடர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதேமாரி செய்யுங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை செய்யக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை நான் இடையில சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஓரளவுக்கு இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி என்ன தான் நடக்குது பார்ப்போமே, தொடர்ந்து போடுவோம் அப்படின்ட்டு இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ அப்படி இப்படின்னு எதுவும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எனக்கு நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் தொடர்ந்து ஒரு போடுற வீடியோலாம் கொஞ்சம் நல்லா வியூஸ் போக ஆரம்பித்ததுமே
எனக்கு வந்து கடகடன்னு என்ன செஞ்சுதுன்னா ஹவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். மானிட்டேஷன் அப்ளை பண்ணி எனக்கு ஒரே மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்துச்சு. ஐடி வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ண பிறகு 10 டேஸ்லேயே எனக்கு வந்து பின் வெரிஃபிகேஷனும் வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதாவது நம்ம 1 இயருக்குள்ளே வந்து நம்ம அந்த 4000 ஹவர்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலைன்னா நமக்கு ஏறின ஹவர்ஸ் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு ஏறின ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனுச்சுன்னா திரும்ப நம்ம ஹவர்ஸ் சேர்க்குறது ரொம்ப சிரமம். அதனால் கொஞ்சம் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாரும் போல் நம்மளும் ஒரு நாள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதேமாதிரி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எந்த இடத்துக்கு வர முடியாது. வந்திருக்கிறதும் உங்களால் தான். கண்டிப்பாக என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலர் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டாலர் வரல. அது எந்த மாதம் வருங்கிறது எனக்கு இன்னும் தெரியல சரியாக. இது என்னைக்கு கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து 13ஆம் தேதி தான் எனக்கு வந்துச்சு. 13ஆம் தேதி வந்துட்டு நான் வாங்கி அன்னைக்கே வந்து பின் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், உங்களால் மட்டும்தான் இது எனக்கு கிடச்சிது. அதனால் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து டாலர் தான் எனக்கு எப்போ வருதுங்கிறது தெரியல. நான் டாலர் வந்ததுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.